ரீசெண்டா சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணி சூரிய அவர்கள் நடிச்சு வெளியாக இருக்கிற படம் தான் கொட்டுக்காளி. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல சிவகார்த்திகேயன் பேசின ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான் ராஜா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுனால ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல நான் யாரையுமே தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லைக் என்ன எல்லாரும் அப்படிதான் சொல்லி பழக்கி விட்டாங்க. பட் நான் அந்த மாதிரி சொல்ற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா ஆக்டர் தனுஷ் அவர்களை பாயிண்ட் பண்ற மாதிரியே பேசியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து 3 படத்துல தனுஷ் அவரோட சேர்ந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுஷ் அவர்களோட ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் பேனர் கீழே வந்து எதிர்நீச்சல் படமே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து மேஜரா வச்சுட்டு சினிமா வட்டாரங்கள்ல எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கு வாழ்க்கை கொடுத்தது தனுஷ் தான், தனுஷ் இல்லைனா சிவகார்த்திகேயனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு வேணா கொடுத்தாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். அதை தாண்டி வந்து சிவகார்த்திகேயன் வளர்ச்சிக்கு இவர் தான் காரணம் அப்படின்லாம் சொல்றதை விட சிவகார்த்திகேயன்